வணக்கம். தமிழ் மூலத்தில் இன்னைக்கு அகர முதல அப்படிங்கிற அந்த பொருளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் இவற்றே உலகு. இது திருக்குறளில் உள்ள முதல் குறள். அப்படின்னா அகரம்னு சொன்னால் தொடக்கம். அந்த தொடக்கம் தான் எல்லாமே உயிர்களுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அகரம்னு சொன்னேன். அந்த அகரத்தில் என்னெல்லாம் ஆரம்பிக்குதுன்னு பார்ப்போம். ஆறு என்னதான் ஆரம்பிக்குது? அம்மா. அப்புறம் அப்பா, அண்ணன், அக்கா, அன்பு. என்னென்ன ஆரம்பிக்குது? அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, அன்பு. அம்மா. அம்மா தான் எல்லா உயிரையும் இந்த உலகுக்கு கொண்டு வராங்க. அப்போ அந்த அம்மா தான் அந்த அதில் தொடங்குது. அப்பா தான் அதே மாதிரி அம்மாவுக்கு அப்புறம் அப்பா தான். அப்பா இருந்தால் தான் அப்பாவினுடைய உயிர் மூலமாக தான் நம்ம இந்த உலகத்துக்கு வரோம். ஸோ அப்பா. அந்த அப்பாவும் எது தான் தொடங்குது? அந்த அகாரத்தில் தான் தொடங்குது. அண்ணன்னா என்னது? அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் ஆண்மகன். அந்த முதல் எழுத்து எதுல தான் ஆரம்பிக்குது? அண்ணனும் அதில் தான் ஆரம்பிக்குது. அக்கான்னா என்ன? அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய முதல் பெண் குழந்தை. அந்த அக்காவும் எதில் தான் ஆரம்பிக்குது? இந்த அகரம். அப்புறம் அன்பு தான் இந்த உலகத்துக்கு எல்லாமே. அன்பு இருந்தால் தான் யாருமே நம்மகிட்ட பேசுவாங்க. அந்த அன்பு இருந்தால் தான் நம்மளும் அடுத்தவங்கள்ட்ட பேசணும். அப்படிப்பட்ட அன்பினுடைய ஆரம்பமும் எதில் தான்? ஸோ இந்த எதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பமோ அதெல்லாம் எதில் தான் ஆரம்பிக்குது? இந்த அகரம். அதனால அகர முதல எழுத்தெல்லாம் உயிர் எழுத்துக்கள். அப்படின்னா என்ன? உயிர் தான் என்னது? இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழணும்னா அது இருந்தால் தான் நம்ம வாழ முடியும். இந்த உடம்புல எப்படி உயிர் இருக்கோ அது மாதிரி ஒரு மொழி ஆரம்பிக்கணும்னா எல்லா மொழியிலுமே உயிரெழுத்து இருக்கணும். உயிரெழுத்து இருந்தால் தான் அந்த மொழியே ஆரம்பமாகும். சரி, தமிழில் எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குது? 12 உயிரெழுத்துக்கள் இருக்குது. இது தமிழ் கடவுள் நம்ம யாரை சொல்கிறோம்? முருகனை சொல்கிறோம் இல்லையா? அந்த முருகனுக்கு மொத்தம் எத்தனை கைகள்? 12 கரம். அதனால தான் அவரை நம்ம என்ன சொல்கிறோம்? தமிழ் கடவுள் என்று சொல்கிறோம். அவர் தமிழே உருவமாக இருக்கிறதுனால தான் வேறு எந்த கடவுளை விட நம்ம முருகனை தான் என்ன சொல்கிறோம்? தமிழ் கடவுள் என்று சொல்கிறோம். அவருடைய அந்த 12 கரங்களை தான் நம்முடைய தமிழ் உயிரெழுத்துக்கள் 12ஆக அமைந்திருக்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எழுத்து என்னது? ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, அக். சரியா? இதில் ஒவ்வொரு எழுத்து விட்டு ஒவ்வொன்றும் என்னது? குறு, நெடில் அப்படின்னு வரும். உயிர் எழுத்துக்களை நம்ம பிரிச்சுருக்கோம். உயிர், குரில், நெடில் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறோம். எந்த எழுத்தெல்லாம் நம்ம பேசும்போது சத்தம் கம்மியா இருக்கோ அதெல்லாம் எழுத வரும் குரில். சவுண்டு கம்மியா இருக்கிறது குரில். நெடில் சத்தம் அதிகமா வர்றதுக்கு என்னது? நெடில் எழுத்துக்கள். ஆன்னு சொல்லும் போது சவுண்ட் எப்படி இருக்கு? கம்மியா இருக்கு. அதுவும் கம்மியா இருக்கு. உ, ஏ, ஓ இதெல்லாம் எதுல வருது? உயிர். நெடில் சொன்னா என்னது? சவுண்ட் அதிகமா வருது. ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ இதெல்லாம் சொல்லும்போது நம்மளுடைய சவுண்ட் அதிகமாகும். அதனால அந்த எழுத்துக்களை நம்ம என்ன சொல்றோம்? நெடில்னு சொல்றோம்.